கொஞ்சம் தூரம் மழை வருது, கொஞ்சம் தூரம் மழை வரல. என்னையா இது கிளைமேட்? ನೀರು ಮೀಡಿಯಮ್ ಇದೆ. ಏನು ತೊಂದರೆ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಲೆಫ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಮ್ಯಾಪ್ ನೋಡ್ತಾರೆ. எவ்வளோ நாள் கனவு, குதிரை முக்கா குதிரை முக்கா குதிரை முக்கா. ஓ நல்லா இருக்குது சம்சி ஊர். யார் காய்ஸ், வர்நாடு நேற்றெல்லாம் சுற்றணும். வர்நாடு பார்த்துட்டோம். வர்நாடு வந்து பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ நேராக கலசா போயிட்டு திருப்புவோம். எங்கே போகிறோம்? 2 வாட்டர் ஃபால்ஸ் பிளானுங்க. சுருமனை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, இளநீர் ஃபால்ஸ் ஒன்று, 2 பார்த்துட்டு அப்புறம் குதிரை முக்கால் போய் எங்கே ரூம் எடுத்து ஆல்ட் ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சாரல் மழை ஒன்றுனா விழுது இப்போ தான். ஓஹோ மழை வருது. மழை மட்டும் வராமல் தான் நல்லாயிருக்கும். இல்லை ரெயின் கோட்டெல்லாம் மாட்டின்னு இருக்கணும். பார்க்கலாம் எப்படியாது. கொஞ்சம் தூரம் மழை வருது, கொஞ்சம் தூரம் மழை வரல. என்னையா இது கிளைமேட்? நானும் கழட்டி மாட்டிகிட்டு இருக்கிறேன், வேறு வழி இல்லாமல். ஜோராக வருது. கேமரா கழட்டி உள்ளே வச்சுருவோம், எல்லாம் நமக்கு தான் அன்சேஃப். வாய்ஸ் சுருமனை வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போய் நிற்கிறோம். என்ன ப்ராப்ளம்னாக்கா மழை எங்கே பெய்யுது எங்கே நிற்கிது தெரியல. கேமரா கழட்டி மாட்டுறதா இருக்குது. பாருங்கெல்லாம் போயிட்டு வராங்க பாருங்கள். சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்குதா. பிளேஸ் வேறு நல்லா இருக்குது. இந்த பிளேஸ் வீடியோ வேறு எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல சாரல் மழை தான் கேமரா எடுத்து மாட்டிக்கிட்டேன். சூப்பராக இருக்குதுங்க. ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். இப்போ ஃபுல்லு பள்ளத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம பின்னாடியே கார் ஒன்று ஃபாஸ்ட்டாக வருது. இருப்பா நானும் போய்கிட்டு தான் இருக்கிறேன் அங்கேயே. அவ்வளோ அவசரம் என்ன. சுருமனை ஃபால்ஸ் பைக்கில் இங்கே பார்க் பண்ணோமா போமா ಹೋಗುತ್ತಾ? ಇಲ್ಲ ಗಾಡಿ ಹೋಗುತ್ತೆ ತಾನೆ. ಎಷ್ಟು? ಮತ್ತೆ ನೀರು ಮೀಡಿಯಮ್ ಇದೆ. ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಲೆಫ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಮ್ಯಾಪ್ ನೋಡಬೇಡಿ. ಅಲ್ಲಿ ಅಂಗಡಿ ಏನಿರುತ್ತಾ? நீர் தவணை குடியಕ್ಕೆ ஒரு பைக்குக்கு 50 ரூபாவா. பாருங்கள் எப்படி இருக்குது. பலாப்பழம் சூப்பராக தூங்குது. நம்ம அந்த குத்தும்கல் வாட்டர் ஃபால்ஸ் போனோம் அந்த மாதிரி இருக்குது. இதில் போகும்போது மூணார் கட்ட குத்தும்கல் வாட்டர் ஃபால்ஸ் போன ஃபீலிங் இருக்குது. ரைட்டில் ரோடே இல்லை. A2 ஃபால்ஸ் லெஃப்டில் போகணும். ரைட் எங்கே போகிறது தெரியல. ஆஹா இங்கேருந்து ஆஃப் ரோடை போட்டு போடுறாங்கய்யா. என்ன ஆஃப் ரோடு அடாடாடா. ஃபுல்லாக அப்படியே நேற்றுலேருந்து ஆஃப் ரோட்லேயே சுற்றிட்டு கிடக்குறோம். ஜோர் வர ஜாரும் வர பார்த்துக்கினே வர போகணும். யாருச்சுன்னா கஷ்டம். டபால் நேற்று வந்த மாதிரி விடணும். அப்புறமா
ஓ, உள்ளே இவ்வளோ பெரிய இடம் இருக்குதா? அப்பாங்களா, 50 ரூபா காசு வாங்குறீங்க, நல்ல ரோடாக தான் போட்டு கொடுத்தாங்கன்னா இப்படியா பண்ணுவீங்க? இந்த பக்கம் ஃபால்ஸு, ஹாரிஸ் ஃபால்ஸு. மக்களே, சுற்றி நிற்கிறோம். இப்போ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துக்கிறோம். இங்கேயும் ட்ரெக்கிங் போய் டிஸ்டர்ப் நம்மளுக்கு. ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் ஆகுது. முன்னாடி கொஞ்சம் தூரம் நடக்கணும். வாங்க போகலாம். எந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்துக்கிறோம் பாரு நம்ம. ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி ஸ்பாட்லாம் போயிட்டுருக்குறோம். எங்கே வாட்டர் ஃபால்ஸ்ன்னு தெரியல. ரிவரு, இந்த மாதிரி ஸ்பாட்டில் நம்ம ட்ரெக்கிங் போகணும். போயிட்டு வராங்க பாருங்க எல்லாம். ஏன்னா ஃபால்ஸா ரெயின் லேயர் அப்படியே ஷைனிங் அடிக்குது. அந்த மாதிரி இருக்குது, க்ரீனாக. வா, செம்ம கிளைமேட். தண்ணி வேறு லெவலில் போய் நிற்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம கிளைமேட் இருக்குது. கேட்குற சத்தம், கத்திட்டு கிடக்குறாங்க கீழே. நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் விடியுது ஃபால்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கே சரிதா, எந்த மாதிரி வந்து பார்க்குறீங்களா? பின்னாடி கரெக்டா? அடா பேசுறது கேட்குதா இல்லையா தெரியல. ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. ஓ, செம்மையாக இருக்குது. ஹலோ காய்ஸ், ஃபைனலி சுர்மனே ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டோம். சோலோ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எடுத்தாக்கா சரியாக கூட எடுத்து கொடுக்க மாட்றாங்க யாரும். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பார்த்துட்டு நல்லா போயிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம்சின்ற ஒரு ஊருக்கு போக வேண்டியதான். அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போகணும். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு ரூம் எடுக்க வேண்டியதான். Hello guys, I am going to next Samsi Elnir Falls. எப்படின்ச்சு ட்ரோன் ஷூட் நல்லா இருந்ததா? எங்கே எடுக்குது எங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டுது. வெயிலுக்கு அஞ்சா ட்ரோன் ஷூட் எடுக்கிறேன், இல்லை அது ரொம்ப லாங்கு பறக்க வைக்க முடியறதில்லை. ஏன்னா போய் மாட்டிச்சுனாலும் கஷ்டம். அதில் சும்மா ஹைட்டாக பறக்கிறது, சும்மா இறக்கிறது, அப்படி தான் பண்ணிட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வழிக்கு எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போக ட்ரெயினே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சம்சின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும். அவ்வளோதான். போயிட்டு எங்கே கீழே சாப்பிட்டு கல்சாக்கிட்ட அப்படியே கிளம்பினே இருக்க வேண்டியது தான்.
எவ்வளோ நாள் கனவு, குதிரைமுக்கா இன்று செல்கின்றோம். ஃபுல்லாக காஃபி எஸ்டேட் தான் இந்த பக்கம் எல்லாமே. மலைநாடுனா சிக்மங்களூர், அதுதான் மலைநாடு சொல்லுவாங்க. மலைநாடு ஃபேமஸான குதிரைமுக்காவுக்கு இப்போ நம்ம கிளம்பின்னு இருக்கிறோம். முன்னாடி மழை வருது, அங்கே பாருங்கள். மழை வந்தால் கஷ்டம். ஒரு நாள் வெயில் கஞ்சிச்சு திடீர்னு மழை வருது. 6 கிலோமீட்டர் தான் அடிப்போம் டக்குன்னு. பலாக்காய் நல்லா தொங்குது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பக்கம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்லா வளைஞ்சி இந்த எப்படி சொல்கிறது, பாம்பு மாதிரி வளைஞ்சி இருக்குது. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது முன்னாடி. எங்கன்னா நிற்கிறதுக்கு இடம் தான் நிற்கணும். மழையா ஃபாகா? குதிரைமுக்கா ரோடு ஃபாகு செம்மையாக இருக்குது பாருங்க. நானும் மழைன்னு நினச்சிருந்தேன் இவ்வளோ நேரம். ஃபாகு மிஸ்ட் அப்படியே ஃபுல்லு பவர்ந்து இருக்குது. வாவ், வாட் ஏ பியூட்டிஃபுல்லுங்க. அடாடாடாடாடாடாமா, துப்பாக்கி செம்மையாக துப்பாக்கி. இந்த கணேசா கோயில் வந்து என் ஃப்ரெண்டு அவங்க ஊருன்னு சொன்னாங்க, சம்சி கிட்ட. கோயில் ஓப்பன் இருக்கா, க்ளோஸில் இருக்குது. அப்போ செம்மையாக இருக்குது, அடிப்போலி அல்டிமேட்டாக இருக்குது. டீ எஸ்டேட் வியூவு செம்மையாக இருந்தது. நாமளும் அந்த பக்கமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். நம்ம ஊட்டியில் நிறைய பார்த்துருக்குறோம். குதிரைமுக்கா 12 கங்கமோலா, என்னடா பேர் அது, கங்கமோலா. எப்படியாவது ஒரு ரூம் நல்லா கம்மி ரேட்டில் ஒரு 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும். நைட்டு கொஞ்சம் ஸ்டே ஆகிட்டு காலங்காலத்தில் குதிரைமுக்கா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன ஊர் இது? இதுதான் சம்சியா? சம்சி, ಐ ಲವ್ ಸಂಸಿ. ಇದೆಲ್ಲ ಸಂಸಿ ಮುಂದೆ ರೂಮ್ಸ್ ಇದೆಯಾ? ಅಲ್ಲ, ಇದು ಬಿಟ್ಟರೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ರೂಮ್ಸ್ ಇರುತ್ತಾ ಕುದುರೆಮುಖ ಸರ್? ಈ ಥರ ಮೇನ್ ರೋಡಲ್ಲಿ ರೂಮ್ಸ್ ಇರುತ್ತಾ? ಹಾಂ, 8 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಹೋಗ್ಬೇಕಾ? 2 ಕಿಲೋಮೀಟ್ರು ಇದೇ ಥರ ಸಿಗುತ್ತೆ. ஓகே, தேங்க்யூ. ஓ, நல்லா இருக்குது சம்சி ஊர். அப்படியே ஃபுல் ஃபாகி கிளைமேட்டாக இருக்குது பாருங்கள். மிகவும் அழகான சம்சி என்ற ஒரு ஊரை வந்து சென்று விட்டோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஊர், வேறு லெவலுங்க. நம்ம ஸ்டைலில் சொல்லப்போனால் பெற ரகம் வேறு லெவல் இருக்குது. சும்மா அடிப்போலி அள்ளிக்கோன்னு இருக்குது பாருங்கள். ஃபுல்லு ஃபாகி கிளைமேட்டாக இருக்குது. வாவ், ரிவர். மரா தரமாக இருக்குது மரா. என்ன கோயில் அது? கோயிலும் வேற லெவலில் இருக்குது மரா. என் இனிய தனிமையே நானும் என்னோட பைக்கும் போகிறோம் ஒரு ரைடு. நானும் என்னோட பைக்கும் நாங்கள் போகிறோம் ஒரு ரைடு. சில்லுன்னு காற்று அடிக்கும். நான் அடிச்சிட்டுக்கிறாங்களா? பார்த்துன்னுக்குறேண்ணா. ரோட்டில் அடிச்சுட்டுக்கிறாங்க பாவம், செத்துட்டுக்குது. நான் கூட பத்துங்க தான் நினச்சேன், செத்துட்டுக்குது பாவம். பாவம் நாய் செத்துட்டுக்குதுங்க. ஓகே, வெயிட். ரூம் எடுக்கலாமா? நம்ம முன்னாடி போகலாமா? பார்த்துட்டு வரலாமா? போயிட்டு வெள்ளிங்கல்லு ஹோம் ஸ்டே. ஃபஸ்ட்டு நம்ம குதிரைமுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் ரூம் பிளான் பண்ணுவோம்.
பரவாயில்லைங்க, இந்த பக்கம் ரூம் ப்ரைஸில் கம்மியாகவும் கிடைக்குது. 600 ரூபாய்க்கு ரூம் ஸ்டே பரவாயில்ல. இப்போ ஃபுட்டோட கொடுக்க நிற்கிறாங்க நைட்டுக்கா. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு குதிரைமுக்கா எவ்வளோ தூரம் போகும்போது போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ நாளைக்கு காலையில் திரும்ப ஒரு வாட்டி குதிரைமுக்கா போகலாம். குதிரைமுக்கா செக் போஸ்ட்டு தானே, எல்லோரும் செக் பண்ணி தான் விடுவாங்களா? நம்மள செக் பண்ணுவாங்களா இல்லையே. சார் டூவில் இருக்க செக் பண்ணுறாங்க. ஹலோ காய்ஸ், ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் நிம்மதியை தேடி நெக்ஸ்ட் பிளேஸ் இளநீர் வாட்டர் ஃபால்ஸ். குதிரைமுக்கா வந்து காலையிலே போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ போனாக்கா நேரம் சுற்றிட்டு அப்படியே வாபஸ் போகணுமா, அதனால் வேஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரூம் கேட்டேன் இல்லையா, அங்கே 600 ரூபா ரூம் எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நேராக போயிட்டு இளநீர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு, வா பலாப்பழம் சூப்பர். இளநீர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு, வா இங்கேயும் பலாப்பழம் சூப்பர். இளநீர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு ஹேங்கிங் பிரிட்ஜெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்து லைட்டாக வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் கண்டென்ட்டுக்கு. நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 6-7 மணிக்கு கிளம்பி நம்ம குதிரைமுக்கா போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நேராக எவ்வளோ தூரம் ஆகுதோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம். லைட்டாக தலைவலிக்குது, இதனால் இப்போ இன்றைக்கி ரெஸ்ட்டை போட்டுருவோம். இங்கே தான் காய்ஸ் ரூம் பார்த்தேன், இங்கே ஆல்ட் ஆகிடும். இன்றைக்கி நல்லாயிருக்கும். கொண்டாடமனை ரூம் ஸ்டே. கொண்டாமனை ஹோம் ஸ்டே. பண்ணும். மழை ஜோரெல்லாம் பெய்யல, சும்மா சாரம் லைட்டாக. ஓஹோ, ரோடு எப்படி இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ளே போய் நிற்கிறோம். அப்பா பாருங்கள் வழியில் எப்படி இருக்குது.